அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் பெரிய புராணம். பெரிய புராணத்துல இலைமலிந்த சருக்கம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல பார்க்க போறோம். இந்த தலைப்புக்கு முன்னாடி பக்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளா பார்த்துடலாம். இப்ப பக்தி என்பது இயல்பா ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், பூஜை பண்றோம் அப்படிங்கிறத விட இறைவன் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம இருக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வகையில இந்த கண்ணப்பன் நாயனார் புராணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வழியில கொண்டு போற மாதிரிதான் இங்க காணப்படுது. அப்ப பக்திங்கிறது இறைவன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு முழு பக்தியோடு காணப்படுவது போல அமைவதாக இந்த பாடத்திட்டம் அமையுது. இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். சரி, இப்ப கண்ணப்பன் நாயனார் அவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பெரிய புராணம்னா என்ன, அதோட அறிமுகத்தை நம்ம பார்க்கிறோம். சேக்கிலார் இயற்றிய சைவ காப்பியம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை அடிப்படையில் உருவானது. சைவ அடியார்களின் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிற மாதிரி காணப்படுது. முதல் காண்டம், இரண்டாம் காண்டம் என 2 காண்டங்கள், மொத்தம் 13 சர்க்குகளாக இந்த பெரிய புராணம் காணப்படுது. சரி, இந்த சேக்கிலார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயல்பாகவே ஒரு அரசன்ட்ட வந்து பணி செய்யறாரு. அந்த பணியின் போது சில பணிகள்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு சரி நம்ம வந்து ஒரு மக்களுக்கு ஒரு தொண்டு பண்ணலாங்கிற அடிப்படையில என்ன பண்ணாரு, பெரிய புராணம் அப்படிங்கிற விஷயத்த ஏற்றுறாரு. இப்ப இந்த சேக்கிலார் பத்தி சுருக்கமா சொல்ல போன்னு பார்த்தோம்னா, 12ஆம் நூற்றாண்டு மகா புலவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் அரசவையில் அமைச்சர், இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர், சிவனடியார் பக்தியில் சிறந்தவர் சேக்கிலார், சிவனடியாருக்கு சேவை செய்வதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேக்கிலார் எழுதக்கூடிய இலைமலிந்த சருக்கம் அது எப்படி காணப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் காண்டத்தில் முதல் சருக்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல் முதல் வரியால் பெயர் பெற்றது. இச்சருக்கத்தின் கண்ணப்ப நாயனார் புராணம் இடம்பெற்றுள்ளது. அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தும் சருக்கமாக காணப்படுது. ஒரு இயல்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பக்தி இலக்கியம் வந்து பக்தியை மட்டுமே சொல்றது கிடையாது, மிகுந்த அன்புடையது அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்துவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அன்பு வந்து உண்மையான அன்பா இருக்கும். அந்த அன்பு தான் பக்தியா மாறுது. அந்த பக்தி மிகுந்த ஒரு அளவு கொண்டு போகுங்கிற விஷயத்த நம்ம பெரிய புராணத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய புராணம் வழி வந்த அந்த வந்தவல்ல இளையமலிந்த சருகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணப்ப நாயை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்ப இந்த கண்ணப்பன் நாயனார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலதான் ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வடற்குளத்துல பிறந்தவர். இவருடைய பெயர் வந்து திண்ணனார். திருகலத்தில் காலத்தில் மலையில் வாழ்ந்தவர், சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவர். சரி, இது ஒரு பக்கம் இருக்க போக, இப்ப இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இளமையிலேயே வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நீண்ட காலமா குழந்தையே இல்லாம இருக்கிறாங்க. இந்த குழந்தை இல்லாத காலங்கள்ல வந்து முருகன்கிட்ட போய் வேண்டுறாங்க, எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு வேண்டுறாங்க. அந்த வேண்டுதல் அடிப்படையில திண்ணன் வந்து பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, சாதாரண குழந்தையா இருந்துச்சுன்னா 2 கிலோ 3 கிலோ அப்படி பிறக்கும். இவர் என்னன்னா வெயிட் அதிகமாகவும் நல்ல திறத்தோடையும் பலத்தோடையும் பிறக்கிறாரு. அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா திண்ணன் அப்படின்னு பெயர் சுட்டுறாங்க. அந்த திண்ணன் அப்படி பெயர் சுட்டுறதுக்கு அவர் பொருத்தமா இருக்கிறதுனால திண்ணனார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்படி இந்த திண்ணனார் என்ன பண்றாருன்னா, சிறு வயசுல ஓடி ஆடி விளையாண்டு ஒரு வயது வந்துட்டாரு. வந்து என்ன வயதுனா ஒரு 16 17 வயது வந்தாச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, திண்ணனுடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயசானதுனால இவனுக்கு வந்து இந்த முடிசூட்டு விழா நடத்தலாம், அது அரச பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அரச பதவிக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தகுதி வேணும். அந்த வேடன் குலத்தை மக்கள் எல்லாம் காக்கணும், அந்த நாட்டை எல்லாம் காத்தரலணும், அதே நேரத்துல அந்த மக்கள் மீது அன்பு கொள்ளணும் அப்படிங்கிற தகுதி வேணும். எல்லா தகுதியுமே திண்ணனுக்கு இருக்கிறதுனால திண்ணனுக்கு முடிச்சுட்டு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதாவது அரச பதவி கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வேடக்குளத்துல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, அந்த கன்னி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வேட்டையாடும் தொழில நடத்தணும், அதுல அவங்க ஜெயிக்கணும், அதை நிரூபிச்சா மட்டும்தான் அதுக்கு தகுதி உடையவன் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. அதனால திண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா, இரவு நேரத்துல வந்து அந்த வேட்டைக்கு போறாங்க. அவன் மட்டும் போகல, அவங்க கூட அவன் நண்பர்களும்
ஊர் மக்களும் போறாங்க, ஒரு அளவுக்கு போறாங்க. இப்படி போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா, நீண்ட தூரமா போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வேட்டை கிடைக்கல. அதாவது எப்போதுமே திண்ணன் வந்து வேட்டைக்கு போனா அந்த காடு முழுக்க உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காடு முழுக்க ஒவ்வொரு அடியும் அவனுக்கு தெரிந்த ஒரு பகுதி. அப்படி இருக்கிற காட்டுல அன்னைக்குங்கிற பொழுதுல அவனுக்கு எந்த ஒரு மிருகங்களும் கிடைக்கல, கண்ணுக்கு அகப்படல. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நீண்ட தூரம் போயிட்டாங்க, பயணிச்சுட்டாங்க. அவனும் அவன் நண்பர்களும் பயணிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய காட்டு எல்லையில இருந்து அடுத்த எல்லைக்கு போற அளவுக்கு அந்த போயிட்டாங்க. இப்படி போகும் பொழுதுதான் ஒரே ஒரு மிருகம், அதாவது பன்றியை வந்து அவன் கண்ணுல வந்து தென்படுது. பன்றி வந்து கண்ணுல தென்படும் பொழுது இந்த பன்றியாவது வேட்டையாடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பன்றியை வந்து வேட்டையாடுறதுக்கு அவங்க தாயா முன் வர்றாங்க. அப்படி வேட்டையாடு போகும் பொழுது அந்த பன்றி வேகமாக ஓடுது. இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.